அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். தமிழர் தாயகத்தில் எழுச்சிபூர்வமாக மக்கள் சமகாலத்தில் தேவை கருதி மாவீரர் நாள் அன்று வடக்கு கிழக்கு நான் நினைக்கிறேன் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்வாறு எங்களுடைய மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள் என்றால் இந்த மாவீரர் நாளுடைய இந்த நிகழ்வு கடந்த 27ஆம் தேதி நடைபெற்று முடிந்த நிகழ்வு தமிழர் தாயகம் மட்டுமில்ல உலகம் பூராகவும் எல்லா நாடுகளிலும் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கே உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்பட்ட விடயத்தை பார்த்திருக்கின்றோம். இந்த எழுச்சி, அதாவது உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம், இதனால் மக்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு விட்டார்கள் என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டு வந்திருக்கின்றது. நீங்கள் இந்த மாவீரர் நாள் உடைய எழுச்சி இது தொடர்பாக எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று உறவுகளுக்கு கூறுங்கள். உண்மைதான். இந்த மாவீரர் நாள் தொடர்பாக, அதாவது கடந்த புதன்கிழமை 27ஆம் தேதி தமிழ் இனம் தமது தேசத்தின் விடுதலைக்காக போராடியவர்களை நினைவு கூறும் ஒரு நாள். அந்த நாள் மீண்டும் அதாவது இந்த பொது தேர்தல் இடம்பெற்று 2 வாரங்களுக்குள், அதாவது கடந்த 2 வாரங்களும் உங்களுக்கு தெரியும், பொது தேர்தல் இடம்பெற்ற பிற்பாடு நிறைய விமர்சனங்கள், அதாவது தமிழ் தேசியம் மறந்து விட்டது என்று சொல்லியும், தமிழ் தேசியத்துக்கு எதிராக வாக்களித்தவர்கள் என்று சொல்லியும், நாம் எல்லாம் இலங்கையர் என்று கூறியும், இவ்வாறான எல்லா வாத பிரதிவாதங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை தமிழர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த மாவீரர் தினத்தில். கிட்டத்தட்ட பல இடங்களில் தாயகத்தில் நினைவு கூறப்பட்டது. எல்லா இடங்களிலும் சில கடுமையான காலநிலை காரணமாக கடுமையான காலநிலை இருந்த போதும் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். அதில் கலந்து கொள்ளாதவர்களில் பல 10,000 பேர் வீடுகளில் கூட அதனை நினைவு கூர்ந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை கூட 1,00,000க்கு மேல் வரும் என்று கணிக்கப்படுகின்றது. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த தேசியம் என்ற ஒரு சொல்லுக்காக அவர்கள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். அதாவது தமிழ் இனத்தை பொறுத்தவரையில் அவர்கள் தெளிவான செய்தியை உலகத்துக்கும் சிங்கள தலைவர்களுக்கும் அல்லது சிங்கள மக்களுக்கும் தெளிவான செய்தியை கூறியிருக்கிறார்கள். அதாவது தமிழ் தேசியம் என்பது ஒருபோதும் அது தமிழர்களிடமிருந்து மாறாதது. அதனைத்தான் எங்கள் வரலாறும் கூறியிருந்தது. அதாவது எல்லாள் என்ற வரலாறும் இருக்கலாம், பண்டாரவன்னி என்ற வரலாறாக இருக்கலாம், சங்கிலியம் என்ற வரலாறாக இருக்கலாம். அந்த வரலாறுகள் ஒன்றைத்தான் கூறியிருக்கின்றது. என்னென்று சொன்னால், நாங்கள் எல்லோரும் இலங்கையர் அல்ல, நாங்கள் இலங்கைக்குள் வாழும் இனங்கள் என்றதைத்தான் கூறியிருக்கிறதே தவிர, நாங்கள் வேறு நாடுகளாக இருந்தோம் என்றதை கூறியிருக்கிறதே தவிர, தற்போதைய புதிய அரசின் மடை மாற்றத்துக்குள் தமிழர்கள் சென்று விட்டார்கள் என்ற போலி பிரச்சாரங்களுக்கு ஒரு சாவு மணி அடித்ததாகத்தான் இருக்கின்றது. இப்ப இலங்கையை பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் 3 நினைவு தினங்கள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகின்றன. நவம்பர் 5ஆம் நாள் AVP தனது 2 புரட்சிகளிலும் கொல்லப்பட்டவர்களை நினைவு கூர்ந்திருந்தது. நவம்பர் 19ஆம் நாள் இலங்கை அரசு தனது படைகளை நினைவு கூர்ந்திருந்தது. நவம்பர் 27ஆம் நாள் தமிழர்கள் தமது விடுதலைக்காக போராடி உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்திருந்தார்கள். இந்த சம்பவங்களை அங்கு காட்டுகின்றது என்னென்று சொன்னால், அந்த நாட்டுக்குள் ஒரு இனம் இல்லை என்று, நாங்கள் எல்லோரும் ஒரு இலங்கையர்கள் இல்லை. ஆனால் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டால் 2 தேசங்களாக வாழலாம் என்பதைத்தான் சொல்லி இருக்கிறதே தவிர, அந்த பிழையான தகவல்களுக்கும் தரவுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றது. இதனைத்தான் நாங்கள் முன்னரும் கூறியிருந்தோம். தமிழ் தேசியம் என்பது நீங்கள் மீண்டும் ஒரு மாவீர தினத்திலேயோ அல்லது இன்னொரு தடவை ஏதாவது ஒரு தமிழ் மக்களின் எழுச்சியில் அல்லது செயற்திட்டங்களில் நீங்கள் அதனை மீண்டும் பார்ப்பீர்கள் என்று அதே போலதான் இதை காட்டியிருக்கிறார்.
உண்மைதான் நீங்கள் கூறுவது போல் அனுரகுமார் திசாநாயக்காவுடைய அரசாங்கம் கூட அவ்வாறு பேசவில்லை. எங்களுடைய தமிழர் தரப்பிலிருந்து தான் அவ்வாறு பேசியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் நீங்கள் இப்ப கூறிய விடயத்தை பார்க்கும் பொழுது தமிழ் மக்கள் எப்பொழுதெல்லாம் தேவையோ தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்த வேண்டுமோ அப்பொழுது வந்து வெளிப்படுத்துகிறார்கள் என்பதில் இன்னொரு உதாரணம் இருக்கிறது. P2P பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து திரண்டு 4 நாட்களில் தங்களுடைய வேணவா என்ன என்பதை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ராஜபக்ஷாக்கள் போடுகின்ற எலும்பு துண்டை எடுத்து செல்லும் அலி சப்ரி அவருக்குத்தான் இங்கே இந்த மாவீரர் நாள் மற்றும் தேசிய தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடியது, மாவீரர் நாள் நினைவேந்தலை நடத்தியது அவருக்குத்தான் எண்ணில் என்று தாங்க முடியாமல் இருப்பது போல் தெரிகின்றது. அவர் கூறுகின்றார் என்னவென்றால் பயங்கரவாத இயக்கத்தையும் அதன் தலைவரையும் போற்றுவது முன்னோக்கி பயணிக்க உதவாது என்று இவர் கூறியிருக்கின்றார். இதற்கு நீங்கள் என்ன கூற போகிறீர்கள்? அதற்கு நான் பதில் கூறுவதை விட டெல்வின் சில்வாவே ஒரு பதிலை கூறியிருக்கின்றார். 35வது தமது வீரர்களின் தங்கள் விஐபிபி வீரர்களின் 35வது நினைவு தினத்தில் தாங்கள் இலங்கையை கைப்பற்றி இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். அது அல் சப்ரிக்கு நல்லொரு விளக்கமாக இருக்கும். என்று சொன்னால் ஜேவிபியினர் எவ்வாறு போராடியவர்கள் என்பதை அல் சப்ரி அவர்கள் மறந்து விட்டார் என்றுதான் நினைக்கின்றேன். அப்ப விடுதலை புலிகளை அவர்கள் பயங்கரவாதி என்று சொன்னால் ஏவிபியினர் இப்போதைய அரச தலைவர் உட்பட அத்தனை பேரும் இலங்கையை பொறுத்தவரையில் பயங்கரவாதிகளாகத்தான் இருக்க வேண்டும். அது ஒரு தற்காப்புக்காக ஆயுதம் எடுத்து போராடுவது ஐக்கிய நாடுகள் சபையின் சட்ட விதிகளின் கூட அது பயங்கரவாதம் ஆகாது. அது அமெரிக்காவை பொறுத்தவரையில் மேற்குலக நாடுகள் தங்களுக்கு தேவையானவர்களை போராளிகளாகவும் தங்களுக்கு தேவையற்றவர்களை பயங்கரவாதிகளாகவும் சித்தரிப்பதே தவிர மற்றபடி விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் அல் சப்ரியை பொறுத்தவரையில் அவர் தற்போது இனிவரும் காலங்களில் நீங்கள் இதுகளை பார்க்கலாம். என்னென்று சொன்னால் தற்போதைய அரசு செய்கின்ற அத்தனைக்கும் எதிராக கிளம்புவார்கள் தென்னிலங்கையில் இருந்து. உதாரணமாக காணி விடுவிக்கப்பட்டது போல விடுவிக்கப்பட்டதற்கு எதிராகவும் கூட நமால் ராஜபக்ஷ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அல் சப்ரி என்றவரை பொறுத்தவரையில் அவர் தற்போது அதாவது முன்னைய அரசு மேற்கொண்ட ஊழல்களில் பங்கு பற்றியதாக கூட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவரின் கருத்தை பொறுத்தவரையில் முதலில் சிங்கள மக்களின் 2 போராட்டத்தையும் அவர்கள் அலசி ஆராய்ந்து விட்டு சொல்லட்டும் யார் பயங்கரவாதிகள் யார். அதாவது அப்படி என்று சொன்னால் நவம்பர் 5ஆம் தேதி ஏவிபியினர் கொண்டாடிய ஏவிபியினரின் நினைவேந்தலை கூட அவர்கள் தடை செய்திருக்க வேண்டும். சிங்கள மக்களுக்கு ஒரு நீதி, தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி என்று இப்பவே அதாவது இவர் வெளிப்படையாக கூறுகிறார். சிங்கள மக்களுக்கு ஒரு நீதி, தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி என்று இவர் கூறி கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் இன்னொரு தரப்பு ஒரே இலங்கையர் என்று கூறுவதும் ஒன்றுக்கு ஒன்று முரணானதாகத்தான் இருக்கும். மாறிவரும் உலகத்தில் உங்களுக்கு தெரியும் நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அனுரகுமார் திசாநாயக்காவுடைய கட்சி ஜேவிபியும் கூட ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். நிறைய தங்களுடைய தோழர்களை இழந்தார்கள். இப்பொழுது அவர் ஆட்சியில் நீண்ட காலம் சரியான திட்டங்களை வகுத்து சரியாக அதை கவனமாக கையாண்டு ஆட்சியில் இருக்கிறார்கள். இப்ப நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், இப்ப நடந்து முடிந்த கார்த்திகை 27 எந்த ஒரு நெருக்குவாரத்தையும் தமிழ் மக்களுக்கு கொடுக்காமல் அவர்கள் மனப்பூர்வமாக தங்களுடைய இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு எந்த ஒரு தடையும் கொண்டு வரவில்லை. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் கடந்த 15 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தடை மேல் தடை, அது தங்களுடைய சுய லாபத்துக்காக ஊழல் நிறைந்ததன் ஒரு காரணமாகத்தான் அவ்வாறு இருந்தது. ஐநாவே கூறியிருந்தது இறந்தவர்களை நினைவு கூறுவது அடிப்படை மனித உரிமை என்று. அப்படி என்றால் நீங்கள் அனுரகுமார் திசாநாயக்காவுடைய போக்கு உண்மை நிலையை புரிந்து அவ்வாறு கையாண்டிருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஒன்று உண்மை நிலை. இரண்டாவது, தற்போதைய உலக ஒழுங்கில் அவர்கள் இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொண்டு தப்பி பிழைக்க முடியாத ஒரு நிலைமை. அதாவது பொருளாதார வீழ்ச்சி என்பது, அதாவது பொருளாதார வயிற்றில் பசியுடன் இருக்கும் சிங்களவர்களுக்கு நாங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தையும் தமிழ் மக்கள் இனவாதத்தையும் அவர்கள் ஊட்டி வளர்க்க முடியாது. ஒருவேளை அவர்கள் வைத்து பசி ஆறிவிட்டால் இனவாதிகளாக மாறக்கூடும். இப்போதைய நிலையில் அவர்களுக்குரிய பிரச்சனை என்னவென்றால் பொருளாதார பிரச்சனை. இந்த நிலையில் இவர் தமிழ் மக்களிடம் வாக்கை பெற்றிருக்கிறார். தமிழ் மக்கள் எல்லோரும் இலங்கையர் என்று கூறுகிறார். இவ்வாறு கூறிக்கொண்டு உங்களுக்கு தெரியும், மாவீரர் நாளில் திரண்ட மக்களின் எண்ணிக்கை, அப்ப அவ்வளவு மக்களையும் பகைப்பதற்கு இந்த அரசு விரும்பவில்லை என்பது தெளிவானது ஒன்று. அதே நேரத்தில் சிங்கள மக்களுக்கு அனுரகுமார் திசாநாயக்கா தமிழ் மக்களுடைய நிலைமைகளை எடுத்து கூறுவதற்கான பக்குவம் அவரிடம் இருக்கின்றது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்களா? அவர் உண்மையில் எடுத்து கூறலாம். ஏனென்றால் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் சிங்கள மக்களுக்கு இப்போது மெல்ல மெல்ல உண்மைகள் விளங்கிவிட்டது. எனவேதான் இனவாத கட்சிகள் அனைத்தையும்
அதாவது பேரினவாதத்தை கூறி ஆட்சி நடத்தியவர்களை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். இப்போது ஜேவிபியை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லோரும் ஒரே இலங்கையர்கள் தமிழர்களை அரவணைத்து போவோம் என்பதற்கு அவர்கள் ஒரு மறுப்பு கூறவில்லை என்னும் போது அவர்களிடம் ஒரு மாற்றம் தெரிகின்றது. இந்த உலக ஒழுங்கில் ஏற்பட்டு வருகின்ற மாற்றம் சிங்களவர்களிடமும் தெரிகின்றது. அப்ப இவ்வாறான மாற்றங்களை தான் நாங்கள் மலேசியாவிலேயோ சிங்கப்பூர்லேயோ சுவிட்சர்லாந்திலேயோ பார்த்திருக்கிறோம். பெருமளவான அந்த மக்கள் மற்ற இனங்களுக்கு அதிகாரத்தை வழங்குவதோ மாநிலங்களுக்கு அதிகாரங்களை பகிர்வதிலேயோ எந்த விதமான தயக்கமும் காட்டவில்லை. சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள். இந்த மனநிலை இப்போது சிங்கள மக்களிடம் ஏற்பட்டு இருக்கின்றதா என்று கூற முடியாது. ஆனால் அதை ஏற்படுத்தலாம். நீங்கள் கூறியது போல அனுரகுமார திசாநாயக்கா இதனை கூறுவதன் ஊடாக இப்போது இந்த மாவீரர் தினத்தில் இவ்வாறு அவர் ஒரு அணுகுமுறையை கடைபிடித்ததை மெல்ல மெல்ல சிங்கள மக்களிடம் கொண்டு செல்ல முடியும். விடுதலை புலிகள் கூட சிங்கள வானொலி ஒன்றை ஆரம்பித்திருந்தார்கள், சிங்கள பத்திரிகை ஒன்றை ஆரம்பித்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால் எங்கள் கருத்துக்களை சிங்கள மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் அதனை முறியடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை ஒரு மாயையான உலகத்துக்குள் வைத்திருந்தார்கள். அதுதான் நீங்கள் கூறியதுதான் உண்மை. அதாவது ஒரு விடயங்களை நீங்கள் அறிவுபூர்வமாக மக்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் கொடுக்கின்ற தகவல்களை வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு முடிவெடுக்கக்கூடியதா இருக்கும். அதைத்தான் இவர்கள் மறுத்து கொண்டிருந்தார்கள். அப்ப அனுரகுமார திசாநாயக்கா அவ்வாறு செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? உண்மைதான். என்ன சொன்னால் அவரின் இந்த அணுகுமுறை அடுத்ததாக தமிழர் பிரதேசத்தில் தான் வாக்குகளை கவர வேண்டும் என்றது மட்டுமல்லாது இப்ப தமிழர் பிரதேசத்தில் கூட அவர் சிங்களவர்களை கொண்டு வந்து நிறுத்தவில்லை. அங்கிருந்த தமிழர்களை கொண்டுதான் தனது கட்சிக்கான ஆதரவை பெருக்கி இருந்தார். அப்ப அவருக்கு இது ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் கூறியது போல மேலும் சிங்கள மக்களிடம் இந்த நிலைமை தொடர்பாக விவரிக்க முடியும். இந்த இரு இனங்களின் எதிர்காலம் தொடர்பாக அவர்கள் சிந்திக்க முடியும். இப்ப உலகம் சுருங்கி விட்டது. அகில உலகத்திலே என்ன நடக்கிறது என்பதை எல்லோரும் அறிவார்கள். அப்ப இதனை மெல்ல மெல்ல அந்த மக்களிடம் கொண்டு செல்வதன் ஊடாக ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். நீங்கள் கூறியது போல அவருக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் தான். அதனை சரியாக பயன்படுத்துவார் என்றுதான் நாங்களும் நினைக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் அனுரகுமார திசாநாயக்காவால் தான் இது இயலும். ஏனென்றால் உண்மையாக அந்த நாட்டினுடைய கரிசனையோடு பற்றோடு செயல்படுகிறார் என்று அவர்களுடைய திட்டங்கள் காட்டுகிறது. அடிமட்ட மக்களிடம் சென்று தாங்கள் ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து கொண்டு வந்தவர்களுக்கு நிச்சயமாக அந்த இரண்டு இனம் அந்த நாட்டில் இருக்கின்றது. தமிழினம் தனியாக வாழ்ந்த இனம். அந்த நாட்டை நாங்கள் ஒரு சரியான ஒரு தீவினூடாக கொண்டு வந்தால் இலங்கை தீவாக அதை கட்டி எழுப்பலாம் என்று அவருக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு திறமையை இருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கணும். திறமை என்று கூறும் பொழுது அரசு அவர்களே, டில்வின் செல்வா அவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்றார். அவர் கூட அனுரகுமார திசாநாயக்காவுடைய இந்த தேர்தலின் ஊடாக வந்திருக்கிற வெற்றி தொடர்பாக இப்பொழுது பேசும் பொழுது இது ஒரு தனிநபருடைய வெற்றியாக இல்லை, இது கூட்டாக குழுக்களாக நாங்கள் திட்டமிட்டு நீண்ட கால பயணத்தை நோக்கிய ஒரு பயணமாகத்தான் இந்த திட்டங்களை உருவாக்கினோம் என்று அந்த கருத்தை கூறியிருக்கிறார். என்ன காரணத்துக்காக இந்த கருத்தை இப்பொழுது கூறியிருக்கின்றார்? ஜேவிபியின் மிக மூத்த உறுப்பினர் அவர். 1978ஆம் ஆண்டு அந்த அமைப்பில் இணைந்தவர். அப்ப இன்று அதாவது அவரை கூறுகிறார் தன்னை எல்லோரும் ஐயா என்று அழைப்பதற்கு காரணம் என்னென்று சொன்னால் அங்கு இருப்பவர்களில் மூத்தவர். அப்ப அவர் கூறுகிறார் இந்த வெற்றி என்பது ஒரு தனிநபராலோ தனி குழுவாலேயோ ஏற்பட்டதில்லை. நாங்கள் ஒரு கொலெக்டர் எல்லோருமாக சேர்ந்து ஒரு கொலெக்டிவாக ஒர்க் பண்ணினோம். அந்த வேலை திட்டத்தின் பணியாற்றியவர்களில் பலரின் முகங்கள் உங்களுக்கு தெரியாது என்று கூறினார். ஏனென்றால் பலர் அதாவது கிராஸ் ரூட் லெவலில் இந்த அரசியலில் ஈடுபட்ட பெருமளவானவர்கள் இருக்கிறார்கள். ஒருவருக்கும் அவர்களின் முகங்கள் தெரியாது. தங்கள் முகங்களை காட்டவில்லை அவர்கள், ஆனால் எங்களுக்காக கிராம மட்டத்தில் வேலை செய்தார்கள் என்ற போது அவர் கூறுகிறார் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு எல்லை உண்டு, லிமிட்டேஷன் இருக்கிறது. அப்ப ஒரு தனிநபரால் எதுவும் முடியாது. அப்ப ஒரு குழுவாலும் ஒரு மக்களை ஒருங்கிணைத்து பயணிப்பதாலும் தான் இது முடியும் என்று கூறியிருக்கின்றார். அப்ப இந்த வெற்றி அப்போது அவர் கூறியிருக்கிறார். அவர் பாவித்த வேர்ட் கொம்ரேட் என்றுதான் கூறியிருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்காவை. கொம்ரேட் அனுரகுமார திசாநாயக்காவும் அதில் ஒரு பணியாளராக வேலை செய்தவரே தவிர இந்த வெற்றி அவருடையது ஆனதும் கூட இல்லை, தன்னுடையதுமானது கூட இல்லை என்றுதான் கூறியிருக்கின்றார். அதே போல அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார். அதாவது IMF தொடர்பான கேள்விக்கு அவர் கூறியிருக்கின்றார். ஏனென்றால் ஜேவிபி முதலில் IMF நிபந்தனைகளை எதிர்ப்பதாக கூறியிருந்தது. அப்ப அவர் கூறியிருக்கின்றார் நாங்கள் அதனை இப்போது ஒன்றும் செய்ய முடியாது, முன்னைய அரசு அந்த உடன்பாடுகளை எழுதிவிட்டது, தாங்கள் அதற்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும்.
எதிர்வரும் காலங்களில் அதனை ஆக்கப்பூர்வமானதாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்போம். இன்னொன்றையும் கூறுகிறார் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும். அப்ப அவர் கூறுகிறார் என்னென்று சொன்னால், இந்தியா எங்களுக்கு ஒரு அண்டை நாடு, அப்ப இந்தியாவுடன் நாங்கள் நட்பை வளர்த்துத்தான் பயணிப்போம். ஆனால் அதே போல சீனா உலகிலேயே மிகவும் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதாரத்தில் வளர்ந்து வருகின்ற நாடு. இப்ப சீனாவின் உதவிகளோ பொருளாதார உதவிகளோ தொழில்நுட்ப உதவிகளோ தங்களுக்கு எப்போதும் அது இன்றியமையாதது. அவர்களுக்குள் உள்ள பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்துக் கொள்வார்கள். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இரு நாடுகளையும் அரவணைத்து செல்வதுதான் தங்களோட என்பிபியின் பாலிசியாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது தாங்கள் வியட்நாமுடனும் மலேசியாவுடனும் ஜப்பானுடனும் பல நாடுகளுடனுமான பொருளாதார அபிவிருத்தி தொடர்பாக தாங்கள் கடுமையாக உழைத்து வருவதாகவும் கூறியிருக்கிறார். தனி மனிதருக்கு பொன்னாட போத்தாதீர்கள், மாலை போடாதீர்கள், நாங்கள் கூட்டாக அந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்காக எங்களுடைய திட்டம் இருந்தது, நாங்கள் கூட்டாகவே பயணிக்க போகிறோம் என்ற அந்த செய்தியை கூறினார்கள். இப்பொழுதாவது எங்களுடைய உறவுகள் புரிந்து கொள்வார்கள், கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் என்னத்தை கூறிக்கொண்டு வந்தோம் என்று, அந்த ஃப்ரேம் ஒர்க் என்று கூறினோம், அந்த மெக்கானிசம் என்று கூறினோம், வழிவரவு கூறினோம், செயல் திட்டம் கூறினோம், எவ்வாறு அந்த ஒரு ஆலோசனை குழு இருக்க வேண்டும், இதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதை எங்களுடைய தரப்பினரும் இதை செயல்படுத்துவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்னொரு விடயத்துக்கு வருவோம். இப்ப இலங்கையில் நிச்சயமாக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது. இந்த பொருளாதார நெருக்கடியினால் ஏற்கனவே IMF உடன் தொடர்ச்சியாக அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இனி இலங்கையின் எதிர்காலம் குறித்து உலக வங்கியினுடைய தலைவர்களுடனான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றது. இந்த IMF நிலைப்பாடு தொடர்பாக அனுரத் குமார திசாநாயக்கா ஓரளவுக்கு தான் விரும்பிய வகையில் அதை செயல்படுத்தாவிட்டாலும் இப்பொழுது என்ன விதம் அதை கையாளலாமோ அவ்வாறு கையாண்டிருப்பது போல் தெரிகின்றது. IMF நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுவீர்கள்? IMF இலங்கையின் நிதி முகாமைத்துவத்தை பாராட்டி இருக்கிறது. அது மட்டுமல்லாது IMF அவர்களுக்கான அந்த அதாவது 4வது தவணை பணத்தையும் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கின்றது. இதுல நீங்கள் பாத்தீங்கன்னா பிட்ஸ் அமைப்பு கூட இலங்கையை இப்போது ஒரு பொருளாதாரத்திலிருந்து, அதாவது பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீள்வதற்கான ஒரு நாடாக தரம் உயர்த்தி இருக்கின்றது பிட்ஸ் அமைப்பு. அது மட்டுமல்லாது உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா அனுரப் குமார திசாநாயக்கா அவர்களின் குழுவினருடன் கிட்டத்தட்ட அதாவது இணைய வழியிலான மாநாடு ஒன்றை நடத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் 20 தெற்காசிய நாடுகளை கொண்ட நாடுகளின் கூட்டமைப்பில் இலங்கையையும் ஒரு அனுசரணை நாடாக சேர்ப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். அது எதிர்வரும் வருடம் ஜூலை மாதம் இடம்பெற இருக்கின்றது. அதன் போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் IBRD, IDA, IFC, MIGA என்ற பல அபிவிருத்தி வங்கிகள் அமைப்புகள் இந்த உதவிகளை இலங்கைக்கு பெற முடியும். அதாவது இந்த 20 தென்னாசிய நாடுகளும் இலங்கைக்கான உதவிகளை வழங்குவதன் ஊடாக இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியமைக்க முடியும் என்று கூறப்படுகின்றது. இப்ப மேற்குலகத்தை பொறுத்தவரையில் ஓரளவு இந்த அரசாங்கத்தை மேலே தூக்கி விடுவதற்கும் அவர்களின் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு மெல்ல கொண்டு வருவதற்குமான ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கலாம். இலங்கைக்கும் இப்ப நான் முன்னர் கூறிய போது டில்வின் சில்வாவின் கருத்தின் அடிப்படையில் என்றால் IMF கூட உடனடியா அதாவது ரணில் விக்ரமசிங்க அரசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டது என்று கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் அதிலிருந்து வெளியேறலாம், ஆனால் இவர்களால் வெளியேற முடியாது என்பதை அவர் மறைமுகமாகத்தான் கூறுகின்றார். அப்ப என்னென்று சொன்னால் தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் தங்களுக்கு அது ஒரு இன்றியமையாதது என்று கூறியது. ஏதோ ஒரு வழியில் தற்போதைய அரசு இந்த IMF உடன் இணைந்து பயணிக்க போகின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. முன்னே அரசாங்கம் அவர்களை ஒரு பூட்டி விட்டார்கள் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கு அவர்களுக்கும் நேரம் தேவை. நாங்கள் உடனடியாக விமர்சிக்க முடியாது என்பதை கூறலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், ரணில் அரசாங்கம் ராஜபக்ஷாக்கள் இருந்தபொழுது முழு ஊழல், அதனால் தான் இவ்வளவு தூரம் இந்த நாட்டை கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள் என்று தெரிகின்றது. இப்ப நீங்கள் IMF தொடர்பாக அந்த பொருளாதார நிலைமைகள் கூடும் பொழுது சீனா, உங்களுக்கு தெரியும், சீனா, இந்தியா, அமெரிக்காவுடைய நிலைப்பாடுகள் தெரியும், அது பூகோள அரசியலினுடைய ஈடுபாடு இருக்கிறதே தெரியும். சீனாவுடைய தூதுவர் வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு நீங்கள் பணியக்கூடாது என்று ஆலோசனை வழங்கி இருப்பது போல் தெரிகிறது. என்ன காரணத்துக்காக இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்? தற்போதைய இந்த அரசுக்கு பெரும் ஒரு அழுத்தம் இருக்கின்றது. மேற்குலகத்தின் அழுத்தம் ஒன்று, இந்தியாவின் அழுத்தம், அடுத்தது சீனா. இந்த 3 நாடுகளும் தங்களுக்குரிய ஸ்பேஸை எடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் ஒரு போட்டியாகத்தான் இலங்கை களம் அமைந்திருக்கின்றது. எனவேதான் சீனாவின் தூதுவர் அதாவது கி சென்காவ் பல விடயங்களை கூறியிருக்கின்றார். அதாவது சீனா இலங்கைக்கு கொடுக்கின்ற நிதி அது ஒரு கடன் பொறி என்பது எல்லோரும்
பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துவதாகவும், அவ்வாறு அது இல்லை என்று சொல்லியும், லோட்டஸ் டவரை தாங்கள் கட்டியதாகவும், அதன் மூலம் இப்போது இலங்கை வருமானத்தை பெற்று வருகின்றது என்றும், அதேபோது அம்பாந்தோட்டை துறைமுகமாக இருக்கலாம், விமான நிலையமாக இருக்கலாம், தற்போது மெல்ல மெல்ல வருமானத்தை தரும் இடமாக மாறி வருவதாகவும் கூறியிருக்கின்றார். அதுபோல இலங்கை வந்து வெளிநாடுகளின் அழுத்தங்களுக்கு பணியக்கூடாது என்று கூறியிருக்கின்றார். அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FTA என்ற ஒரு ஒன்றை சீனாவும் இலங்கையும் மேற்கொள்ள தாங்கள் 7 சுற்று பேச்சுக்களை நடத்தியிருப்பதாகவும், ஆனால் வெளிநாட்டு அழுத்தம் காரணமாக இலங்கை அதில் கையெழுத்திட தயங்குவதாகவும் இப்போது தாங்கள் கூறியிருப்பதாக, அதாவது 1 வருடத்துக்கு அதில் கையெழுத்து வைத்துவிட்டு அதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்காது விட்டால் அதிலிருந்து விலகி கொள்ளலாம் என்று கூட தாங்கள் கூறியிருப்பதாக கூறியிருக்கிறார். மறுபலமாக பார்த்தீர்கள் என்றால், இந்தியா வந்து காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் என்ற ஒன்றை எழுதுவதற்கு ஓடித்திருக்கிறது. அதற்கும் இலங்கை பிடி கொடுக்கவில்லை. அப்ப இலங்கை இந்த 2 அக்ரிமெண்டிலும், அதாவது இந்தியாவின் CEPA-யிலும் அல்லது சீனாவின் FTA-யிலும் அவர்கள் இன்னும் கையெழுத்து வைக்கவில்லை என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். அப்ப இந்த 2 நாடுகளும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற இந்த தருணத்தில் தான் அந்த சீனாவின் தூதுவரின் இந்த அறிக்கை வெளிவந்திருக்கின்றது. நான் அனுர குமாரதசனக்காவுக்கு வால் பிடிக்கவில்லை, ஆனால் இந்த அணுகுமுறையை பாருங்கள். அதாவது என்ன காரணத்துக்காக நாங்கள் உடனடியாக அழுத்தத்துக்கு முகம் கொடுக்க வேண்டும்? நாங்கள் நிதானமாக பார்ப்போம், என்ன சாதகம் பாதகம் இருக்கின்ற என்று பார்ப்போம். இதைத்தான் தமிழ் தரப்பும் கற்றுக்கொள்ள வேண்டும். விவரங்கள் நாங்கள் கூறிக்கொண்டு வந்திருந்தோம், பொறுமை கடைப்பிடிக்க வேண்டிய நேரம். சில விடயங்களை நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம், எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்று பார்த்து அதனூடாக நாங்கள் பயணிக்கலாம் என்பதை இது ஒரு உதாரணமாக காட்டுகிறது. இப்ப நீங்கள் இந்தியாவுடைய அழுத்தம், சீனாவுடைய அழுத்தம் என்று நீங்கள் கூறும் பொழுது, அதானியினுடைய திட்டத்தை கூட இலங்கை மீளப்பரப்புவதாக கூட செய்திகள் வருகின்றது. இது தொடர்பாக அதானியின் பிரச்சனை வந்து விஸ்வரூபமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. உதாரணமாக பங்களாதேஷ் கூட அதானி குழுமத்துடனான தனது ப்ராஜெக்டுகளை பலவற்றை மீள் பரிசீலனை செய்கின்றது. அது இந்த வீதி அபிவிருத்தியாக இருக்கலாம் அல்லது எரிசக்தி துறையாக இருக்கலாம், பலவற்றை. கென்யா வந்து $2 பில்லியன் பெறுமதியான அவர்களின் திட்டத்தை ரத்து செய்து விட்டது. என்ன சொன்னால், மூடிஸ் என்ற இந்த பைனான்சியல் ரேட்டிங் அமைப்பு வந்து அதானியை டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறார்கள். எனவே வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் என்ற முதலீட்டாளர்கள் வந்து இனி அதானியின் பக்கம் வருவார்களா என்ற சிக்கலும் எழுந்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் இப்போது அமெரிக்காவின் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கோர்பரேஷன் என்ற அமைப்பு அதானியுடன் இணைந்து $550 மில்லியன் ஆரம்பிக்கப்பட்ட கொழும்பு போர்ட் டெர்மினல் வந்து இப்போது கைவிடப்படும் நிலையில் இருப்பதாகவும், அமெரிக்காவின் DFC வந்து அதற்குரிய நிதியை வழங்குவதை நிறுத்தி வைத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அப்ப இந்த நிலையில் தான் மன்னார்ல அதானி குழுவினார் அமைக்கப்பட போகின்ற $442 மில்லியன் பெறுமதியான காற்றாலையின் தொடர்பாகவும் மீள் பரிசீலனை செய்யுமாறு அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. அனுரகுமார திசாநாயக்காவை பொறுத்தவரையில் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலும் அதை கூறியிருந்தார், அதனை நிறுத்துவதாக. ஏனென்று சொன்னால், இப்போது அது வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் அந்த ப்ராஜெக்ட் வந்து முன்னாள் வெளிவார அமைச்சர் அலி சப்ரி அவர்களின் ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஊடாக, அதாவது அவருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டதாகத்தான் இப்போது பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அதானி குரூப் இப்போது சிக்கி இருப்பதும் லஞ்சம் கொடுப்பது. ஆந்திரா பிரதேசத்தில் கூட பல எரிசக்தி நிறுவனங்களை கையகப்படுத்துவதற்காக இவர்கள் லஞ்சம் கொடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இன்னொரு தகவலும் வெளிவந்திருக்கின்றது. கோத்தபாய ராஜபக்ஷவை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக அவருக்கு அழுத்தத்தை கொடுத்துத்தான் இந்த உடன்பாட்டை ஏற்றுக்கொள்ள வைத்தவர் என்றும் கூறப்படுகின்றது. அப்ப இந்த உடன்பாடு, மன்னார் புனர்ஜன் உடன்பாடு என்பது ஒரு ஊழல் அடிப்படையில் வந்ததாகத்தான் இப்போது மெல்ல மெல்ல வரும் தகவல்கள் தெரிவிக்கின்ற இந்த நிலையில் அதனை நிறுத்துமாறும் இப்போது கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட இது இலங்கையை பொறுத்தவரையில் அதானியின் $1 பில்லியன் பெறுமதியான ப்ராஜெக்ட், 2 ப்ராஜெக்ட், half பில்லியன். சோ அந்த 2 ப்ராஜெக்டுகளும் சில சமயங்களில் நிறுத்தப்படக்கூடிய சாத்தியங்களும் இருக்கின்றது. நீங்கள் இந்தியா தொடர்பாக கூறினீர்கள், சீனா தொடர்பாக கூறினீர்கள். இந்தியா சீனாவை எவ்வாறு கையாளப் போகிறார்கள் என்ற ஒரு திட்டத்தோடு இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மையில் அதைத்தான் சில்வின் சில்வா கூறியிருக்கின்றார். தங்களை பொறுத்தவரையில் இந்தியா ஒரு பக்கத்து நாடு, அதனை பயக்க முடியாது. தங்களுக்கான உதவிகளை இந்தியா வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது. அதே போல சீனா வந்து தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் மிக மிக வளர்ச்சி பெற்ற நாடு.
சீனா வந்து அந்த பிராந்தியத்துக்கு மிக முக்கியமானது. அதாவது இலங்கைக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கே சீனா முக்கியமானது. உதாரணமாக அமெரிக்காவை கூட கூறுகிறார்கள். அமெரிக்கா இணைத்த பாட்டுக்கு சீனாவிலிருந்து முற்றாக வெளியேற முடியாது. பல விடயங்களில் அமெரிக்கா கூட தங்கி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப இந்த நிலையில் சீனாவையும் இந்தியாவையும் தாங்கள் ஒருமிக்க சேர்த்து பயணிக்க போவதாக கூறியிருக்கிறார்களே தவிர, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஏதும் பிரச்சனைகள் இருந்தால் அதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற தொனியில் தான் டில்வின் சில்வா அதனை கூறியிருக்கின்றார். டில்வின் சில்வாவை பொறுத்தவரையில் உண்மையில் ஏவிபி என்ற ஒரு மாஸ்டர் மைண்ட் என்று கூறலாம். அவர் இந்த கொள்கை வகுப்பாளர்களில் அவர்களும் ஒருவர் என்று என்னும் போது அவரின் கருத்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இனி அரசர்களே, இலங்கை தீவில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் சீரற்ற கால்நிலை, அந்த புயலினூடாக வந்திருக்கின்ற அந்த சீரற்ற கால்நிலை கிட்டத்தட்ட 21,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது. எங்களுடைய உறவுகளும் கூட உலகம் பூராவும் வாழுகின்றவர்கள் இவ்வாறான நேரங்களில் தங்களுடைய ஆதரவை, தங்களுடைய உதவிகளை வழங்கி கொண்டு வருகிறார்கள். இந்த கால்நிலை தொடர்பாக என்ன மாதிரியான நிலை என்றதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? மிகவும் கடுமையானது. அதாவது செங்கல் என்ற அந்த புயல் வந்து தாளமுக்கம் தான் அதிகமாக, பெருமளவான மழை வீழ்ச்சி அதிகமாக இருப்பதுதான் மிக முக்கிய பிரச்சனை. பெருமளவான இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. இலங்கை முழுவதிலும் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்து வாழ்வதாகவும் உதவிகள் தேவைப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக கூடுதலாக வடக்கு கிழக்கு பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கில் வன்னியில் பல குளங்கள் உடைப்படுத்திருக்கின்றன. அதே போல பல பெருமளவான பயிர்கள் அழிந்திருக்கின்றன. இப்ப இது எல்லாம் இந்த பயிர்கள் இப்போது உங்களுக்கு தெரியும், அங்கு சீசன், அதாவது இந்த சீசனில் தான் அங்கு நெல்லி விதைப்பதுண்டு வடபகுதியில். அப்ப அந்த நெல் வயல்கள் எல்லாம் அழிவடைவது வந்து அடுத்த வருடத்துக்கான உணவு தேவையில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாது தற்போதைய பிரச்சனையில் என்னவென்று சொன்னால், தற்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகள் கூட அதிகமாக தேவைப்படுகின்றது. தற்போதைய அரசு வந்து தென்னிலங்கையை பொறுத்தவரையில் அவர்கள் அதில் அதிக அக்கறை செலுத்துவதாக கூறியிருக்கிறார்கள். வடபகுதி வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அங்குள்ள அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், தொண்டு அமைப்புகளாக இருக்கலாம், அந்த பணியில் ஈடுபட்டு வருவதாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது. நான் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமையுடன் அந்த தாளமுக்கம் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று கூறப்படுகின்றது. ஆனால் மேலதிகமாக இதை இப்போதை கூற முடியாது. நிறைவாக நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பொழுது தமிழர் தாயகத்தில் மாவீரர் நாள் எவ்வாறு அனுஷ்டிக்கப்பட்ட விடயத்தை பார்த்தோம். நிறைவாக நீங்கள் கூறுங்கள், புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் எவ்வாறு எங்களுடைய மக்கள் மாவீரர் நாடை நினைவு கூர்ந்தார்கள் என்ற விடயத்தையும் கூறுங்கள். தாயகத்தை போலதான் புலம்பெயர் தேசத்திலும் எல்லா நாடுகளிலும் இடம்பெற்றிருந்தன. பிரித்தானியாவிலும் கூட பல இடங்களில் இடம்பெற்றிருந்தன. பல இடங்களில் இடம்பெறுவது என்பது ஒரு எங்களுக்கு பின்னடைவாக பார்க்க முடியாது. என்னென்று சொன்னால், பல்வேறு இடங்களில் இருந்து மக்கள் டிராவல் பண்ண முடியாது. இப்ப ஸ்கொட்லாண்டோ, வேல்ஸோ அல்லது லண்டனில் கூட பல இடங்களில். ஆனால் மக்கள் பெருமளவானவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், தங்கள் அஞ்சலிகளை செலுத்தி இருக்கிறார்கள். தமிழ் தேசியம் என்பது தாயகத்திலும் சரி புலத்திலும் சரி வேகம் கொண்டு எழுந்து நிற்கிறதே தவிர அது ஒருபோதும் அணைந்து விட்டதாகவோ அல்லது மழுங்கடிக்கப்பட்டதாகவோ இல்லை. அது ஒரு சரியான தலைமையை அல்லது சரியான வழிநடத்தலை தேடுகின்றது. அதுதான் இங்குள்ள முக்கிய பிரச்சனை. இதனை இப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாவீரர் தினத்தில் அஞ்சலிகளை செலுத்துவது மட்டுமல்லாது, அதாவது இந்த மாவீரர்களுக்கு நாங்கள் செய்கின்ற கடமை என்பது, நாங்கள் அவர்களுக்காக எவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் என்பது மட்டுமல்லாது, நாங்கள் அவர்களின் லட்சியத்தை நிறைவேற்றிய போதுதான் எங்கள் அஞ்சலி வந்து நிறைவானதாக இருக்கும். அப்போ இந்த மாவீரர் தினத்தில் கூட நாங்கள் அடுத்த வரும் வருடத்துக்கு ஏதாவது ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று உறுதி எடுப்போமாக இருந்தால், அது உண்மையில் அவர்களுக்கு அடுத்த வருடம் நாங்கள் அஞ்சலி செலுத்தும் போது எங்களுக்கும் அது ஒரு நிறைவை தரும். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் ஒரு இடம் மட்டும் இல்லாமல் பல பல இடங்களில் நடத்தும் பொழுது போக்குவரத்து வசதிகள் இல்லாதவர்களுக்கு உங்களுடைய இறந்தவர்களை நினைவு கூற வேண்டும், நன்றி கூற வேண்டும். அவரை நாங்கள் மறக்கவில்லை என்ற அந்த நன்றி கடனை செலுத்த வேண்டும். அவர்களுக்கு அவர்களுடைய அந்த வீரத்தை போற்றுவதற்காகத்தான் பல இடங்களில் நடைபெற்றது. அதை நாங்கள் வாழ்த்துவோம், வரவேற்போம். நீங்கள் கூறுவது போல் வெறுமனவே உறுதிமொழி எடுப்பது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு தனி மனிதராகவும் ஒவ்வொருத்தரும் பங்களிக்க முடியும். ஏதோ ஒரு வழியில் உங்களால் முடிந்த அளவு
பங்களிக்க முடியும். ஆனால் அந்த பங்களிக்கும் பொழுது கூட்டாக அதை கொண்டு வரும் பொழுதுதான் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே எங்களுக்கு யூஸ் கேஸ் இருக்கிறது. அதை நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் தரப்பினரும் தங்களுடைய வேணுவாவை அடையலாம். தாயகம், தேசியம், தன்னாட்சி அந்த வேணுவாவை அடையலாம் என்பதை குறிக்கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டு வருவோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசோகளே. நன்றி.